அண்ணே நீங்கள் தான் கேட்டுறீங்க. ஆமாம் 2 பேர் போட்டி அறிங்க, பார்த்து எடுங்க. ஆமாம் அபி, இன்னும் பேரா வரும். ஆமாம் நீ எடுமா, இன்னும் பேரா வரணும் வேண்டிக்கிட்டு எடு. மணி நீ எடு மணி. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். அதுவும் நீ எடு மணி, நீ எடுத்தா வராது. அவன் தானே உங்கள் போட்டி. அதெல்லாம் மணி எடுத்தா வரும். மணி என் பேர் உங்கள் பேர் குடும்படி குடும்பம். தேங்க்ஸ் பண்ணி தேங்க்ஸ் பாடி. தேங்க்யூ தேங்க்ஸ் அண்ணே என்னண்ணே சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து ராஜாராணி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. சத்தம் கீழே வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே விளாண்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, என்னையை விட்டுட்டு விளாண்டிங்களே அதுதான் எனக்கு பிரச்சனை. சதீஷே, சீட்டை பார்த்தாலே உனக்கு ராஜாராணி நினைப்பு தான். அதெல்லாம் இல்லைடா சதீஷே, இங்கே சிட் ஃபண்டு நடந்துட்டு இருக்கு. இப்போ சீட்டு பிடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கல, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதம் யாருக்கு பணம் வேணும் அப்படின்னு நிற்கும் போது பிரகதீசனும் மணியும் காம்படிஷனில் வந்துட்டாங்க. சரி சீட்டை குலுக்கி போட்டு பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை போட்டோம். மணியே வந்து அண்ணன் பேர் எடுத்துட்டா. அண்ணன் இந்த மாதம் வாங்கிட்டு போயிட்டார். ஓ சீட்டு போடுறீங்களா? எங்கள் அம்மா கூட அப்பப்போ சீட்டு போடுன்னே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் அந்த சீட்டில் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாது. தள்ளுகள்லாம் சொல்லுவாங்க. அல்ஜிப்ரா மேக்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம் போலனே, இந்த சீட்டில் வர மேக்ஸை கற்றுக்கவே முடியல. சதீஷே, நீ நினைக்கிற மாதிரி இந்த சீட்டுன்றதெல்லாம் அவ்வளோ பெரிய குழப்பமான விஷயம்லாம் இல்லைடா. உனக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியே சொல்கிற மாதிரி. இப்போது சீட்டு போகிறேன்னு வச்சுக்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மாதிரி தேவை. இப்போ ஒரு குரூப் அப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எத்தனை மாதத்துக்கு போட போகிறாங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. 10 மாதமா 20 மாதமா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை ரூபா சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டா 2 லட்ச ரூபா சீட்டா அப்படின்ற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாதம் இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா சீட்டு 10 மாதம் 10,000 ரூபாய் 10 பேர் குரூப்னு வச்சுக்க. மாதம் 10,000 ரூபான்றது கட்டிக்கிட்டே வரணும் ஃபிக்ஸட் ரேட்டில். இதுதான்டா சீட்டுன்றது. இதில் 2 குரூப் இருக்குடா சதீஷே. ஒன்று வந்து இப்போ நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படி ரொம்ப ரிலேட்டிவான நல்லா நம்ம பேச்சு வழக்கிறவங்கலாம் ஒரு குரூப் பண்ணுறது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா வந்து இப்போ அழகாக நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுப்போம். இன்றைக்கி எனக்கு வேணும், இந்த மாதம் எனக்கு வேணும், அடுத்த மாதம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ இதுவே 2வது குரூப் எடுத்துக்கிட்டா வந்து சுத்தமாக யார் என்ன எதுனே தெரியாது, அன்னோன் பர்சன்லாம் இருப்பாங்க. அந்த குரூப்பில் நீ போயிட்டுனா ஒரு சிக்கல்ன்றது நடக்கும். என்னன்னா இப்போ உனக்கும் இந்த மாதம் தேவைப்படும், உன்ன மாதிரியே 2-3 பேருக்கு வந்து பார்த்தோன்னா அதே மாதத்தில் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான ப்ரொசீஜர்ன்றது வரும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்களா, இவங்களுக்கு ஒரு மாதிரியான ப்ரொசீஜர்ன்றதெல்லாம் வரும். அதெல்லாம் என்னன்றது உனக்கு கிளியராக சொல்கிறேன் கேட்டுக்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க சொன்ன பார்த்தியா, இப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கட்டணும், 10 மாதம் கண்டினியூஸாக கட்டிகிட்டே வரணும், 10 பேர் ஓகேவா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு வந்து எனக்கு எமர்ஜென்சி இந்த மாதம் பணம் வேணும்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவானா வந்து ஏழன்றது விட்டுருவாங்க அந்த சீட்டை. அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ யாருக்கு யார் குறைச்ச வழியில் பீட்டுன்றது கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மாதம் அந்த சீட்டுன்றது போயிடும். இப்போ நீங்கள் ஒரு 4 பேருக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்க. இப்போ அண்ணன் வந்து ஒரு 90,000 எனக்கு வேணும் அப்படின்றாரு. இப்போ மணி வந்து பார்த்தோன்னா எனக்கு 80,000 போதுன்றான். அழகேஸ்வரி இன்னும் கம்மியாக வந்து எனக்கு 70 போதும் அப்படின்னுச்சுன்னா அழகேஸ்வரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த சீட்டுன்றது கொடுத்துருவாங்க. இப்போது பாக்கி எவ்வளோ இருக்கும், 1 லட்சத்தில் 70,000 போச்சுன்னா 30,000 ரூபா. 30,000 ரூபா. ஏனே ஏதோ அல்ஜிப்ரா கணக்கெலாம் தெரியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது தெரியாமல் உட்காந்துருக்கேன். விடு இப்போ அந்த 30,000 இருக்குது பார்த்தியா, அதை தான் தள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த 30,000 வந்து பார்த்தோன்னா அந்த குரூப் ரிலேட்டடுக்கான கமிஷன் 2%. இந்த கமிஷன் வந்து பார்த்தோன்னா முன்னாடியே பேசி வச்சுப்பாங்க, இத்தனை பர்சன்ட் சொல்லிட்டு. 1 லட்ச ரூபாய்க்கு 2% கமிஷன் தான் வந்து 2,000 ரூபாய் வந்து அந்த குழு தலைவருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ மிச்சம் 30,000 எவ்வளோ இருக்கும், 28,000 ரூபாய் இருக்கும். அந்த 28,000 அந்த 10 பேருக்கு வந்து பார்த்தோன்னா பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படிலாம் வந்து அந்த குழு தலைவரே வச்சிருப்பாரு. இப்போ 28,000 வந்து 10 பிரிச்சுனா 2,800 ரூபாவா. அடுத்த மாதம் அவன் கட்டும்போது 2,800 வந்து மைனஸ் பண்ணி 10,000ல் 7,200 ரூபா கட்டினா மட்டும் போதும். இப்போ என்ன விஷயம்னா வந்து ஃபஸ்ட்டு சீட் எடுக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக எடுக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த 7 சீட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அந்த தள்ளு போகிறத பொறுத்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கும் லாபன்றது கிடைக்கும், அதே மாதிரி லாஸ்ன்றதும் ஆகும். இப்போ இந்த லாஸும் கூட முன்னாடி எடுக்கிறவர் என்ன காரணத்துக்காக எடுக்கிறாரு, எதுக்காக எடுக்கிறான்னு தெரியல. அவர் சரியாக அதை பயன்படுத்தினா அவருக்கும் அது லாபமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இதில். சரி அபி, இப்போ இந்த அன்னோன் பர்சனுக்குலாம் எப்படி சீட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சீட்டு போட்டோம்னா அது என்ன கணக்கு? அதை பற்றியும் சொல்கிறேன்டா சதீஷே. இப்போ நண்பர்கள் குழு எடுத்துட்டுன்னு வச்சுக்க, அதே மாதிரி தான் 10 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. 10 மாதம் டியூரேஷன், 1 லட்ச ரூபா சீட்டுன்னு வச்சுக்க. மாதம் 10,000 ரூபாய் ஃபிக்ஸடாக கட்டிக்கிட்டே வரணும். இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். இந்த மாதம் நான் எடுத்துக்கிறேன்பா, இல்லை எனக்கு வேணும்னா சரி நீ இந்த மாதம் நீ எடுத்துக்க, அடுத்த மாதம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசி வச்சுப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா வந்து 7 சீட்டு மாதிரி இதில் தள்ளு போகிறது 30,000 பிரிச்சு போகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. அதனால இந்த 1 லட்ச ரூபான்றது வந்து பார்த்தோன்னா முழுசாவே கிடைக்கும். இப்போ அந்த 1 லட்ச ரூபாயில் அந்த குழு தலைவர் இருக்கா பற்றி அவரோட கமிஷன் 2,000 ரூபா போக 98,000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சீட் எடுக்கிறவங்களுக்கு அழகாக போயிடும். இப்போ இது எப்படி ஆகுன்றது அப்படியே லைனாக சொல்கிறேன் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா 1 லட்ச ரூபா சீட் எடுக்கிறேன்னு வச்சுக்க. அதில் அந்த குழு தலைவரோட கமிஷன் போக 2% போக மிச்சம் 98,000 வந்து பார்த்தோன்னா அவர் எடுத்துப்பார். அடுத்த மாதம் கட்ட ஆரம்பிக்கிறார் பார்த்தியா, அடுத்த மாதத்துலேருந்து அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து 11,000 ரூபாய் 9 மாதத்துக்கு கட்டிக்கிட்டே வரணும்.
1% வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி கணக்கு. இப்போ அடுத்து 2வது மாதம் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா வந்து இப்போ மொத்தமாக எவ்வளோ சேர்ந்துருக்கும்? ஃபர்ஸ்ட் மாதம் எடுத்தவர் பார்த்தியா அவர் 11,000 ரூபாய் கட்டிருப்பாரு, மிச்சம் 9 பேர் வந்து பார்த்தோன்னா 10,000 கட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் 1,10,000 ரூபாய் இருக்கும். இதில் குழு தலைவரோட கமிஷன் போக 99,000 வந்து பார்த்தோன்னா கையில் நிற்கும். அது 2வது பர்சன்ட் எடுத்துப்பார். இப்படியே அடுத்து எடுக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த 2,000 கமிஷன் கொடுத்துட்டு மிச்சம் என்ன அமௌண்ட் இருக்கோ அது எல்லாமே அவங்க எடுத்துகிட்டே வருவாங்க. இப்படி போயிட்டே இருந்தனா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோன்னா ஒரு தடவை 10,000 கட்டுவார். அதுக்கு அடுத்து வர மிச்சம் 9 மாதம் வந்து பார்த்தோன்னா 11,000 கட்டுவார். 2வது பர்சன் வந்து 2 தடவை 10,000 கட்டுவார். அதுக்கப்புறம் வர மாதத்தில் வந்து பார்த்தோன்னா 8 மாதம் 11,000 கட்டுவார். இப்படியே அவங்க எடுக்கிற கணக்கு ஏற்ற வந்து பார்த்தோன்னா ஆட்கள் கட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற 6 பேருக்கு தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு லாஸ்ன்றது இருக்கும். அதுக்கு அடுத்து எடுக்கிற 7வது 8வது 9வது 10வது பர்சன்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். இப்போ 7வது ஆளுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு 1000 ரூபாய்ன்றது ப்ராஃபிட்டாக கிடைக்கும். 8வது ஆள் எடுத்துக்கிட்டா ஒரு 3,000 ரூபான்றது கிடைக்கும். 9வது ஆள் எடுத்துக்கிட்டா வந்து அவருக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். கடைசியாக 10வது ஆளுக்கு என்ன வரும்னா வந்து இதுக்கு முன்னாடி 9 பேரை வந்து பார்த்தோன்னா சீட் இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ 9 பேரும் 10வது மாதம் 11,000 கட்டினா 99,000 வரும். 10வது ஆள் நீ இருக்கியா, நீ வச்சுப்பேன். இப்போ நீ ஒரு 10,000 கட்டினா இப்போ எவ்வளோ வரும்? 1,09,000 ரூபாய் வரும். இப்போ அந்த 1,09,000 ரூபாயில் 2,000 வந்து குழு தலைவர் கமிஷன் போக 1,07,000 ரூபாய் வந்து அந்த 10வது பர்சனுக்கு போயிடும். இப்போ அவர் வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறதால அவருக்கு 7,000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட். அதாவது வந்து கிட்டத்தட்ட 7% வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ சொன்னலடா சதீஷ், இந்த மாதிரி தான் இந்த சீட்டுன்றதெல்லாம் பிடிப்பாங்க, 700 எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணால் இந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க. அப்புறம் இன்னொரு குறிப்பான விஷயமும் கூட என்னன்னா, இந்த சீட்டுன்றது வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒவ்வொன்று மாறும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இப்போ நான் சொல்கிறது இந்த மாதிரி இருக்கா, ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தா வேறு மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பேட்டர்ன்றது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். ஆனால் குறிப்பிட்ட வகையில் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ன்றது இருக்கும். ஸோ இதான் விஷயம். ஓஹோ, இப்போதான் இந்த சீட்டு விஷயமே எனக்கு ஃபுல்லாக புரியுது. சிட் ஃபண்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் பணம்ன்றது தேவைப்படுது. நான் பேங்க்கில் போய் பர்சனல் லோன் கேட்டால் எனக்கு லோனுன்றது தரமாட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ நான் வெளியில் கடன் வாங்கினாலும் வந்து 2 ரூபா 4 ரூபா வட்டின்னு கொடுக்குறாங்க. நான் சப்போஸ் வாங்கிட்டாலும் வந்து கடைசி வரைக்கும் நான் வட்டியே கட்டுற மாதிரி தான் இருக்குது, அசல்ன்றது அடையவே மாட்டேது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்றவங்களுக்கு இந்த சீட்டுன்றது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பணம் தேவைன்றப்ப எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அதை கரெக்டாக மாதம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கு வந்து பண தேவையும் வந்து பார்த்தோன்னா பூர்த்தியான மாதிரி இருக்கும். இதே மாதிரி என் கையில் பணன்றது இருக்குது, ஆனால் இருந்தால் நான் அதை செலவு பண்ணிவிடுவேன், எனக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வேணும், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிட நல்லா இருக்கும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பணத்தை மாதம் போட்டுருவாங்க. கடைசியில் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ன்றதும் கிடைக்கும். இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா வந்து ட்ரஸ்ட்டு, சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்ட்டுன்றது முக்கியம். இப்போ யாருனே தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட நம்ம சீட்டு போட்டோன்னா அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ இதில் ரொம்ப பெரிய ட்ராபேக்னால் இதுதான். இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்லேயே இருக்காங்க, ரொம்ப காலமாக இதே இடத்துல இருக்காங்க, சப்போஸ் எதனா ஆனாலும் அவங்க அதை டேலி பண்ணி நம்ம கொடுத்துருவாங்கன்ற அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம அவங்கக்கிட்ட பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ போடுறவங்க ஏமாத்துறவங்க சொல்ல, இப்போ சப்போஸ் அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று வெளியில் போயிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழு தலைவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த சீட்டு போகிறதுல. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட சில பிரைவேட் கம்பெனிஸ்லாம் சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. அதுலேயே ரிஸ்க்ன்றதுலாம் இருக்குது. சப்போஸ் எதனா ஆயிடுச்சுன்னா வந்து கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகி ஸோ அதுக்கான பணத்தை திருப்பி உங்களுக்கு தரத்துக்கான விஷயங்களை அவங்களே பண்ணுவாங்க. உடனே கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கண்டிப்பாக கேஸ்லாம் நடத்தி கண்டுபிடிச்சி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலேன்றதாகும். ஸோ இதில் கொஞ்சம் ட்ராபேக்ன்றதும் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க்ன்றது இந்த சிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான விஷயம் தான். இப்போ என்கிட்ட பணம்ன்றது இருக்குது, நான் சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறேன், இதே மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்களா வந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டின்றதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் வந்து 6.7% வரை ரிட்டர்ன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி சிட் ஃபண்டில் போகிறன்றவங்க அதுலேயும் போட்டுட்டு இந்த மாதிரி சேவிங்ஸாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஆர்டியில் வந்து போட்டு உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து ஜஸ்ட் சிட் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு ஐடியா பற்றி தான் இதில் போடுங்க அப்படின்றது சொல்கிறது கிடையாது. ஏன்னா இதில் கொஞ்சம் ரிஸ்க்ன்றது ரொம்பவே அதிகம். ஸோ அதை வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஃபினான்ஸில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் தெரியணும், இது தெரியணும், அது மாதிரி எதனா ஒரு டவுட் இருந்தால் அதை பற்றி கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோவும் போடலாம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.